ஜீவன் பிரம்மஸ்வரூபமே என்கிறீர்கள், இடையில் இந்த உலகம் எப்படி தோன்றியது? ஃபர்ஸ்ட் வார்த்தையில பதில் சொல்றார். உலக தோற்றத்தின் பிரயோஜனம், ஏன் இந்த உலகம் தோன்றுது, அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, உலகை காண்பவன் யார் என்று தெளிதலே ஆகும். இந்த உலகம் எனக்கு அப்பியர் ஆகுது, இந்த உலகம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, இந்த உலகம் ஏன் படைக்கப்பட்டது, எதற்காக இது படைக்கப்பட்டு இருக்கிறதுன்னு உங்களுக்குள்ள கேள்வி வந்துச்சுன்னா, இந்த கேள்வி கேட்கிறவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு. உலகை காண்பவன் யார் என்று தெளிதலே ஆகும். இந்த உலகத்தை பார்க்கிறேன்னா, ஏன் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்குங்கும் போதே நான் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறேன்ற கேள்வி எனக்குள்ள வருது. அப்ப நான் யாருன்னு எனக்குள்ள தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த உலகம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்குது. ஒரே மாதிரி இருந்தா நம்மளை பத்தி கேள்விகளை வராதனால பலவிதமான அனுபவங்கள், ஏற்ற இறக்கங்கள், சுகம், துக்கம், பிறப்பு, இறப்பு, பலவிதமான அனுபவங்கள் நமக்குள்ள இந்த உலகத்துல ஏற்பட்டு கொண்டே இருக்க இருக்க கடைசியில இதெல்லாம் என்னது, இது என்ன வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எங்க போறோம், என்ன நடக்குது, எனக்கு என்ன வேணும், ஏன் இப்படி ஒரே ஒரு கணிக்க முடியாத ஒரு வெவ்வேறு விதமான ஒரு அனுபவங்கள் நமக்குள்ள விரும்பத்தகாத விஷயமா வந்து கொண்டே இருக்கின்றன. எதையுமே ஒரு ஸ்டேபிளா நம்மளால பார்க்க முடியலையே அப்படின்னு இதை பார்த்து 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 டயர்டாகி, வெறுத்து, துக்கமாகி, எல்லாம் எதுக்கு நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்னு, நான் ஏன் இந்த பிறந்தேன், ஏன் இந்த உடம்பு எடுத்தேன் அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வியை கேட்டு உங்களை நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த உலகம் ரொம்ப சாலிடா உங்களுக்கு தெரியும். இந்த உலகம் ஏன் படைக்கப்பட்டிருக்குன்னா இதுக்கு தான், வேற எதுவும் கிடையாது. இந்த கேள்வி வரணும், இந்த கேள்விக்கு பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த உலகம் படைக்கப்பட்டு. அந்த கேள்வியே வரலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பாட்டு உலகத்தோடு அப்படியே கடந்து கொண்டே இருக்கலாம். இதுல என்ன சொல்றாருன்னா, இந்த உடம்பே நான் என்ன நினைத்து கொண்டு இந்த உலகத்துல நாம மயங்குறோம் அப்படிங்கிறார். இந்த உடம்பு நிஜம், இந்த உலகம் நிஜம், இதுல நடக்கிறதெல்லாம் நிஜம்னு சொல்லி இதுல ரொம்ப டீப்பா போய் இதுல நாம ஒரு மயக்க நிலையில இருக்கிறோம், மோக நிலையில இருக்கிறோம். அது அப்படி கிடையாது அப்படிங்கிறார். ஏன்னா தூக்கத்தின் போது இந்த உடலும் தோன்றதில்லை, உலகமும் தோன்றதில்லை, வேக்கப் ஆகும்போது தான் வருது. இது உண்மையாலுமே இருக்கிறதா இருந்தா எல்லா ஸ்டேட்லயும் இது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். ட்ரீம் ஸ்டேட்ல கிடையாது, டீப் ஸ்லீப் ஸ்டேட்ல இப்ப இருக்கிற இந்த உலகம் நமக்கு இல்ல. அப்ப அங்க எங்க போச்சு, அப்ப ஏன் இல்லாம போச்சு? அப்ப எதுவெல்லாம் தோன்றி மறைவதோ, எதுவெல்லாம் அப்பியர் ஆகி திருப்பி டிசப்பியர் ஆகுதோ, எதெல்லாம் காணாமல் போய் திடீர்னு புதுசா வருதோ, அது எல்லாமே அசத்தியம், மித்யா அப்படிங்கிறது அவருடைய ஆழமான அனுபவ ஞானம். இப்போது நாம் இருக்கிறோம், தொடர்ந்து இருப்பது எது? சரி, இப்ப இந்த உலகம் நமக்கு தோன்றது, மறைகிறது, தூக்கத்துல இல்லாம போகுது, கனவுல வேற உலகத்துக்கு போறோம், இதெல்லாம் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்குது. இந்த 3 ஸ்டேட்லயும் மாறாம இருக்கிறது எது? எனக்குள்ள எது அன்சேஞ்சா இருக்குது, எனக்குள்ள எது மாற்ற முடியாததாக எது இருக்கிறதுன்னா, எவன் ஒருத்தன் உலகமே எனக்கு தெரியலன்ற, நான் இருக்கிறதா இல்லையான்னு தெரியலங்கிற அந்த தூக்கத்தையும் பார்க்கறானோ, எவன் கனவையும் பார்க்கறானோ, எவன் ஒருத்தன் இந்த வேக்கிங் ஸ்டேட்டையும் பார்க்கறானோ, இந்த 3 ஸ்டேட்டையும் எவன் அன்சேஞ்சபிளா ஒருத்தன் விட்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அன்சேஞ்சபிளா ஒருத்தன் அவேர்னஸா அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அந்த பார்ப்பவன் தான் நான், அந்த பார்ப்பவன் தான் கான்சியஸ்னஸ், அந்த பார்க்கக்கூடிய உணர்வு தான் ஆத்மா. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த அன்சேஞ்சபிளான இந்த கான்சியஸ் உணர்வை நாம் என்று உணராமல் மாறி மாறி காலையில கண் விழிக்கும் போது நானும், நைட்டில் காணாமல் போகின்ற நானும், அல்லது கனவுக்குள் போகும்போது வேறொரு நானும், தூக்கத்தில் காணாமல் போன நானும், இந்த நானுக்குள்ளேயே விளையாண்டு கொண்டு இருக்கிறோம். இந்த நான்ல இருந்து விடுபடுவதற்கான முயற்சியை நாம் எடுப்பதே கிடையாது, ஏன்னா நமக்கு தெரியாது. ஆனா இந்த நானெல்லாம் தாண்டி நான் என்ற ஒரு பெரிய நான் அனைத்திலும் காமனாக பேஸாக இருந்து கொண்டே இருக்கிறது. அததான் சொல்ற, இயல்பாய் தொடர்ந்து இருக்கும் சத்தாம் ஆத்மாவே நாம். நல்லது. இது